ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் திவ்யா வச்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆகிட்டு நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டு இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். காலையில் எழுந்துச்சி பார்த்தீங்கன்னா பல்ல விளக்கிட்டு முகத்தை கழுவிட்டு கொண்டை போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வாங்க வீடியோ கன்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. தம்பி பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிறப்பான சம்பவம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். இதை அதுக்கப்புறம் தான் அப்டேட் பண்ணியிருப்பேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அங்கே போகவே போகிறோம். காலையில் எழுந்துச்சு இந்த மாதிரி வியூலாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த மரம் அப்புறம் மேலே இருக்க வானத்தெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு 10 நிமிஷமாவது பார்த்தீங்கன்னா அதை நின்று அப்படி இப்போ இது பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இப்போ வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க காஃபி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா காஃபி போட்டுக்கிட்டே கொஞ்சம் பாத்திரத்தை கழுவிடலான்னு பார்க்குறேன். அதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா கையில் வந்து வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் பேசையில் பார்த்தீங்கன்னா மோட்டர் வேறு ஓடிக்கிட்டு இருக்கா. அதனால தான் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பேசிக்கிருக்கேன். இந்த சைடில் வைக்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட தான் வந்து இப்போ ஸ்டிக் இல்லை ஸ்டிக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். 2 நாள் ஆகுதுன்னு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போய் ஒரேடியாக கடையில் வேணால் வாங்குவோமான்னு இருக்குது. சரி, ஓகே. எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸ்கின்னில் ஒரு லைட்டாக அலர்ஜி மாதிரி இருக்குல்ல, அதனால தான் நான் வந்து வீடியோவே போடலாம். ஓகே, பாத்திரம் கொஞ்சோண்டு இருக்குது. பாத்திரத்தை ஓரமாக அள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். நைட் சாப்பிட்டது மட்டும்தான் இருக்குது. பால் அடுப்பில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நீ சமையலையும் கன்டினியூவாக பண்ணணும். ஏன்னா அங்கே வேறு போகணும்ல. ஓகே, பால் இப்போ பார்த்திங்கன்னா டீயும் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. காஃபி போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தையும் கழுவியாச்சு. இதை பார்த்திங்கன்னா வடிகட்டி எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சாப்பாடு உலையை ஊற்றி வச்சாச்சு. உலையை ஊற்றி வச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. கொஞ்சம் வேண்டுற திங்ஸ் எல்லாம் வாங்கணும். வாங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி ஏகப்பட்ட துணி. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சிக்கு வேறு குழந்த பிறந்திருக்கு. அதனால் அம்மா தம்பி ஒய்ஃப் 3 பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. தம்பி ஒய்ஃப் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க தான் தூங்கி கிடக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி எல்லாமே இருந்துச்சா, ஆல்ரெடி சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து நேற்று துவைச்ச துணி எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா மடித்து வச்சுட்டு இனிமேல் சமைக்கிறதுக்கு குழம்புக்கு என்ன பண்ணணும் என்னென்னு தெரியல. இனிமேல் தான் அதை பண்ணணும். கொஞ்சம் கடையில் அந்த பிஸ்கட்டு பால் ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ப்ளீஸ் பார்க்குறவங்க எல்லாருமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு என்னென்ன வீடியோலாம் உங்களுக்கு வேணுன்றதை சொல்லுங்கள். அதோட பார்த்திங்கன்னா முட்டை வாங்கிட்டு வந்து சரி புளிக்குழம்பு முட்டையாக வச்சுருவோம்னு சொல்லிட்டு பார்த்தா அதோட பாப்பாவும் பார்த்திங்கன்னா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அங்கிட்டு என்னோடய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கிறாங்க. அதோட நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையை பார்த்துக்கிட்டு வெளியில் இருக்க துணிமணி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா துவைச்சி போட்டாச்சு. இன்றைக்கி பெட்ஷீட்டு எல்லாமே துவைச்சி போட்டனால ஏகப்பட்ட துணி. அதோட பார்த்திங்கன்னா குழம்புக்கு தாளிச்சு விட்டு இது வந்து தம்பி பாப்பாவுக்கு தனியாக கொஞ்சம் உரப்பில்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிளகாத்தூள் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பாப்பாவோட மகனை அதோட என்னோடய தங்கச்சி பையனை வந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவன் வந்து ஐசியூவில் தான் இருக்கிறான். 10 நாளைக்கு மேலே ஆச்சு. இன்னும் காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதோட இல்லை. அப்புறம் கெஸ்ட்டு வேறு வீட்டுக்கு வந்திருந்தாங்களா, அவங்களையும் பார்த்து ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அந்த சிறப்பான சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுக்காண்டி வந்திருக்கோம். தம்பிக்குமே கொஞ்சம் டீட்டெயிலாம் கேட்க வேண்டியது இருந்துச்சு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஏரியாவில் தான் இருந்தனால இந்த ஏரியாவில் வந்து தம்பி சேர்த்து விட்டாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஸ்கூல். அதனால் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இங்கேயே அட்மிஷன் போட்டாச்சு. தம்பிக்கு அந்த ஸ்கூல் பிடிச்சிருச்சு. ஆனால் போகையில் இருந்ததோடு பார்த்திங்கன்னா வரையில் ரொம்ப சேடாக இருந்துச்சு. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஃபீஸு, பேக் ரேட்டு, அப்புறம் அவங்களுக்கு தேவையான நிறைய திங்ஸ் வாங்கணும்ல, யூனிஃபார்ம் இதெல்லாம் வாங்கினதை பார்த்து ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. ஃபீஸை கேட்டோன்னே ரொம்ப ஷாக்காகிடுச்சு. அதோட பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு மிக்ஸி என்னோடய சாறு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாகிடுச்சு. அவ்வளோவா அரைக்க மாட்டேன்டுச்சு. அதை புது சாறு வாங்கிட்டு அதோட பார்த்திங்கன்னா நீ பாப்பா தம்பிக்கு ரெகுலராக பார்த்திங்கன்னா ஹேர் கட் பண்ணி விடணும்ல, அதனால் அதை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்கையும் பார்த்திங்கன்னா கையோடு வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சோன்னு பார்த்திங்கன்னா சரியான மழை. காலை அடித்த வெயிலுக்கும் மழை வந்ததுக்கு சம்மந்தமே இல்லை. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு பார்த்தா 6:45 கிட்ட ஆயிடுச்சு. அதோட மார்க்கெட்டு போகணுமே. வீக்லி 1 டைம் போவோம். போய் மார்க்கெட்டில் போய் நம்ம வந்து காய்கறி அவ்வளோவா எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து காய்கறி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா போய் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, பூ
அப்புறம் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்தோடனே இதான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிற ரோடு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலம் மழையா, அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மழை நாள் நல்ல மழை போல் நம்பினா நம்ம ரோட்லலாம் தண்ணி கட்டாது. பட் நம்ம வீட்டு வாசலில் மட்டும் அந்த சந்தில் மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி கட்டி கிடக்கும். அதோட வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா காலையில் நான் வாங்கின ஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா காட்டலையா, ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸ்டிக் இல்லாமல் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் படுத்தோன்னு ஸ்டிக்கையும் உடச்சி போட்டாங்களா. வாங்கிட்டு வந்ததோடு சும்மா விடாமல் கொஞ்சம் ஒரு 2 கிளிப்ஸ் வீடியோலாம் எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. நல்லாவே இருக்குது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நான் வந்து வாங்கிட்டு வந்ததே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அப்புறம் மாவு எப்போவுமே இருக்கும் ஃப்ரிட்ஜில், அப்புறம் கீரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கீரை, அப்புறம் தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பூ வாங்கிட்டு வந்த பூ இன்னும் கட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தான் உட்காந்து கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நீங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, பாய், see you next.